வணக்கம். பிக் மை ஸ்டாக்ஸோட க்ளோசிங் பெல் ரிப்போர்ட்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு வேகமா ஒரு பார்வை பார்க்கலாம். மார்க்கெட் இந்த வாரத்தை ஒரு சூப்பரான ஏற்றத்தோடு முடிச்சிருக்கு. சென்செக்ஸ், நிஃப்டின்னு ரெண்டுமே நல்ல ஏறி இருக்கு. ஆனா இந்த ரேலிக்கு என்ன காரணம்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, சென்செக்ஸ் சுமார் 500 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வாரத்தோட பாசிட்டிவ் ட்ரெண்டை இது இன்னும் நல்லா உறுதிப்படுத்துது. சென்செக்ஸ் மாதிரியே தான் நிஃப்டி 50யும் அதுவும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி 24,350ங்கிற அந்த முக்கியமான மார்க்கை ரொம்ப ஈஸியா தாண்டிடுச்சு. சரி, இவ்ளோ பெரிய ஏற்றத்துக்கு என்னதான் காரணம்? இன்னைக்கு மார்க்கெட்டை மேல கொண்டு போன முக்கியமான விஷயங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்ல, பல விஷயங்கள் ஒன்னு சேர்ந்திருக்கு. உலக அளவுல அரசியல் பதட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ரொம்ப நாள் கழிச்சு FIS மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ரூபாய் டாலருக்கு எதிரா வலுவாகுது. கச்சா எண்ணெய் விலையும் கண்ட்ரோல்ல இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மார்க்கெட் வாலட்டிலிட்டி, அதாவது நிலையற்ற தன்மையும் குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து மார்க்கெட்க்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்திருக்கு. ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேர்ந்த வினோத் நாயர் சொல்ற மாதிரி உலக அளவுல பதட்டங்கள் தணிஞ்சதும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் நம்பிக்கையோட உள்ள வர்றதும் தான் இந்த ஏற்றத்துக்கு முக்கிய காரணம்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஓகே, மார்க்கெட் நல்ல ஏறிடுச்சு. ஆனா இந்த பாசிட்டிவ் மூவ்மெண்ட் எந்த செக்டர்ஸ்ல, எந்த ஸ்டாக்ஸ்ல அதிகமா தெரிஞ்சதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட்டே ஒரு பச்சை கடல் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா செக்டாரும் பிளஸ்ல தான் முடிஞ்சது. அதுலயும் குறிப்பா FMCG செக்டார் கிட்டத்தட்ட 2.5% ஏறிருக்கு. அதை தொடர்ந்து எனர்ஜி, மெட்டல் செக்டார்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓவராலா எல்லாமே ஸ்டேபிளா இருந்தது ஒரு நல்ல விஷயம். நிஃப்டி 50ல டாப் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்தா ஹிந்துஸ்தான் யூனிலீவர், நெஸ்லேன்னு FMCG ஸ்டாக்ஸ் தான் முன்னாடி நிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் விப்ரோ மாதிரி IT ஸ்டாக்ஸ்லயும், HDFC லைஃப் மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்லயும் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்ததை பார்க்க முடியுது. இப்ப நீங்க பாக்குறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நிஃப்டி 50யோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட மிட் கேப், ஸ்மால் கேப் பங்குகள் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா லாபம் கொடுத்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, பெரிய நிறுவனங்களை தாண்டி ஒட்டுமொத்த மார்க்கெட் மேலேயும் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை வந்திருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போதைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு. ஆனா இங்கிருந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க நமக்கு 2 விதமான பார்வை கிடைக்குது. டெக்னிக்கல் அனலிஸ்ட் நாகராஜ் ஷெட்டி என்ன சொல்றாருன்னா, நிஃப்டி சார்ட்ல ஒரு லாங் புல் கேண்டில் உருவாகி இருக்கு. இது ஒரு வலுவான ஏற்றத்தை காட்டுது. ஆனா 24,400ங்கிறது ஒரு முக்கியமான தடை. அதை தாண்டினா 24,800 வரைக்கும் போகலாம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் அஜித் மிஸ்ரா, குளோபல் நியூஸ் தான் முக்கிய காரணம்னாலும் அடுத்த வரப்போற பேங்க் ரிசல்ட்ஸ்க்காக இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காங்கன்னு சொல்றாரு. இங்க SBI செக்யூரிட்டிஸை சேர்ந்த சுதீப் ஷா சொல்ற பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். அதாவது மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நிஃப்டியை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்றது இன்னைக்கு மட்டும் நடக்கல. இந்த ட்ரெண்ட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடர வாய்ப்பு இருக்குன்னு அவரோட அனாலிசிஸ் சொல்லுது. சரி, எல்லாம் பார்த்தாச்சு. கடைசியா வர்ற வாரத்துல மார்க்கெட்டை அசைச்சு பார்க்க போற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட்டை முடிக்கலாம். வர்ற வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். 1, HDFC பேங்க், ICICI பேங்க் மாதிரியான பெரிய பேங்க்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வருது. 2வது, மத்திய கிழக்குல நடக்கிற விஷயங்களை மார்க்கெட் தொடர்ந்து வாட்ச் பண்ணும். 3வது, மத்த கம்பெனிகளோட ரிசல்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். அதனால ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் நிறைய இருக்கும். அப்போ அடுத்த செஷனுக்கு நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த பெரிய பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் மார்க்கெட்டோட இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் அதிகப்படுத்தி முக்கியமான தடைகளை உடைச்சு புதிய உயரத்துக்கு கொண்டு போகுமா? எப்பவும் போல ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை ஆபாயங்களுக்கு உட்பட்டது. அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சுக்கோங்க. சரி, பிக் மை ஸ்டாக்ஸோட இந்த க்ளோசிங் பெல் ரிப்போர்ட்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த மார்க்கெட் அப்டேட்ஸோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.